ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக ஒரு மாதம் தொடங்குது அப்படின்னா எல்லாரும் புத்துணர்வோட வந்துட்டு வரவேற்பாங்க. இன்னும் சில பேர் ரொம்ப பயத்தோட வரவேற்பாங்க. ஏன்னா இந்த மாதம் நம்மளுக்கு என்னென்னலாம் நடக்க போதோ, பாஸ் ஆகுமா ஆக மாட்டோமா, இல்லை வண்டி வாகனத்தில் கரெக்டாக இருக்குமா இருக்க மாட்டோமா, இல்லை நம்மளுக்கு குட் லக் நடக்குமா இல்லை பேட் லக்காக எங்கேயாவது போய் முடிஞ்சிருமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஸோ எந்த ராசிக்கு ரொம்ப பேடாக இருக்குது சார்? பொதுவாகவே நேர்மையோடு நீதியோடு திறமையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நல்ல நேரம் அப்படிங்கிறத உண்மை. யாருக்குமே இந்த மாதிரியான எதிர்மறையான பேட்லக்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான கஷ்டம் வராது அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. எல்லா நேரங்கள்லேயும் சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட ஒரு சில நேரங்களில் விறுவிறுப்பாக இருக்கணும். தானம் செய்கிற விஷயமா இருந்தால் கூட அந்த தானத்தில் கூட நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை கடைப்பிடிக்க வேண்டி இருந்துகிட்டு இருக்கும். பேசுகிற பேச்சு எவ்வளவு பேச்சாக இருந்தால் கூட அந்த பேச்சில் சில நேரங்களில் மௌனத்தை கடைப்பிடிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியம் நல்ல காரியமாக இருந்தால் கூட அந்த காரியத்தில் கவனம் அப்படிங்கிற விஷயத்தை கடைப்பிடிக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது கன்னி ராசியை சேர்ந்தவங்க ஒரு சில விஷயங்களில் கவனமாக அல்லது ஒரு சில நேரங்களில் மௌனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எதனால் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானாதிபதி சூரிய பகவான் விரயஸ்தானத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால, அந்த விரயஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால நல்லதை சொன்னால் கூட, அதாவது யதார்த்தமான பேசுகிற பேச்சுக்கு கூட தேவையில்லாத ஏடாகூடமான வில்லங்கம் வரும் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, பகலில் பார்த்து பேசு, அந்தியில் அதுவும் பேசாதேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கால நேரம் அறிந்து செயல்பட வேண்டிய விஷயமாக கன்னிராசிக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நிகரற்ற திறமைகள் இருக்கக்கூடிய மகர ராசியை சேர்ந்தவங்கள் கூட ஒரு சில நேரங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அப்படிங்கிறத விட இந்த மாதம் முழுவதுமே ஓரளவு கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால, உங்களுடைய ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால, அந்த சூரிய பகவானோடு நல்லதை செய்யக்கூடிய சூரிய பகவானோடு கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது அப்படிங்கிறத விட உங்களை சார்ந்தவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முன்னேற்றம் உங்கள் கூட உள்ளவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால, நாம் வாழ்க்கையில் முன்னேறமே இல்லையோ, நம்மை விட தகுதி இல்லாதவங்கள்லாம் முன்னேறுவதை பார்த்து நம்ம அங்கலாப்பு படாமல் மன தைரியத்தை இழக்காமல் கொஞ்சம் தைரியத்தோடு வாழ வேண்டிய கட்டாயம் மகர ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது. அதே மாதிரி கும்பராசியை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால, பொதுவாகவே புதன் பகவான் மறைஞ்சிருந்தால் கூட நிறைஞ்ச பலன் தருவார் அப்படிங்கிற உண்மையாக இருந்துகிட்டு இருந்தால் கூட, அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய திறமைக்கு தகுந்த பெருமையை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு சூழல் இந்த மாதம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். போதா குறைக்கு இந்த மாதத்தில் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கெட்டு போய் இருக்கிறதுனால தேவையில்லாத நட்டம், தேவையில்லாத தடுமாற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரிஷபராசிக்கு மிகுந்த யோகம் இருந்தால் கூட தகுந்த நேரத்தில் தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில நன்மைகளை தானே கெடுத்துக்கக்கூடிய, வெண்ணெய் திரண்டு வரும்பொழுது தாலி உடைஞ்ச மாதிரி தனக்குத்தானே தனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை அதாவது தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால விஷயத்தில், அதாவது எல்லோரிடமும் எல்லா விஷயங்களும் கேட்பது அப்படிங்கிறத விட எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சுய முடிவுப்படி பயம் இல்லாமல் செயல்படுவது இந்த மாதத்துக்கு உண்டான சிறப்பாக அமையும். சூப்பர் சார். எந்த ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், அவங்களுக்கு பேட் லக் இருந்தாலும் எப்படி சரி பண்ணிக்கணும், எப்படி கவனமாக இருக்கணும்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். ஒருவேளை என்ன அவங்க ஜாதக ரீதியாக ரொம்ப பர்சனலாக அவங்க அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்தாங்கன்னா நம்மளுடைய குலதெய்வ விருட்சம் அவங்களுக்கு எந்த மாதிரியான பயன்களை கொடுக்க இருக்கு சார்? பொதுவாகவே யதார்த்தமான முயற்சிகள் கூட ஏறுக்கு மாறான தடைகளை கொடுக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய யதார்த்தமான உண்மையாக தான் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய முயற்சிகள் எந்த நேரத்தில் எந்த முயற்சி எடுக்கணுங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த விதிக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய முயற்சிகள் அமையணும். ஆனால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளிகையும் ஒவ்வொரு வினாளிகையும் நாம் எந்தெந்த முயற்சி கையில் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சிந்திக்க நேரம் இருக்காது அப்படிங்கிறத உண்மை. ஆனால் சிந்திக்க நேரமில்லாத அந்த விஷயத்தில் கூட நன்மையை சந்திக்கணும் அப்படின்னா அதற்கு உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது உறுதுணையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய பிறந்த ஜாதகப்படி உங்களுக்குன்னு ஒரு நல்ல நேரம் இருக்கும் இல்லையா, அந்த நல்ல நேரம் 5 வயசில் வரலாம், 50 வயசில் வரலாம், 80 வயசில் வரலாம். இருந்தாலும் அந்த 50 வயசில் வரக்கூடிய அந்த நல்ல நேரத்தை அனுதினமும் ஏதாவது ஒரு நேரமாவது கொடுக்கக்கூடிய வல்லமை ஆன்மீகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது.
அந்த ஒரு நேரம் என்று சொல்லக்கூடிய கன நேரத்தை உங்களுக்கு பண நேரமாக கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஆன்மீகத்துக்கு இருந்துட்டு இருக்குது. அந்த வகையில் குலதெய்வ சம்மந்தப்பட்ட வழிபாடு இருந்தது அப்படின்னா அந்த கன நேர சம்மந்தப்பட்ட விஷயங்களை 24 மணி நேரமும் முயற்சி பண்ணு அப்படிங்கிறத விட ஒரு சில நேரங்களில் முயற்சி பண்ணி மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கிது இல்லையா, அந்த ஒரு சில மணி நேரம், அதாவது உங்களுக்கான ஒரு சில மணித்துளிகள் எது அப்படின்னு தெரிஞ்சு அந்த மணித்துளிகளில் உங்களை மிகப்பெரிய அதி உற்சாகமாக செயல்படக்கூடிய பக்குவம் ஆன்மீகத்துக்கு இருந்துட்டு இருக்குது. அந்த ஆன்மீக நெறிமுறைகளால் பூஜிக்கப்பட்ட பிரம்ம முகூர்த்த நேரங்களில் 30 முக்கோடி தேவர்களுடைய மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கொடுமைகளை எல்லாம் விரட்டி அடித்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம், கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெளிச்சம் இந்த குலதெய்வ விருட்சம். சூப்பர் சார். ஆவணி மாதம் எந்த ராசிகள்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு முன்னக்கூட்டியே வந்து பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக ரீதியாக ரொம்ப தெளிவான விளக்கத்தை சொன்னீங்க சார். அவங்க இல்லாமல் மற்ற ராசிகளும் வந்து குலதெய்வ விருட்சத்தை வழிபடுறதுனால தனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து விடுபடலாம் அப்படிங்கிற ரொம்ப அருமையான விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத பலன், தினப்பலன், வார பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.